அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.2ல 5th question. Integrate the following functions with respect to x. First subdivision 1 by root of 1 minus 4x whole square. Second subdivision 1 by square root of 1 minus 81x square. Third subdivision 1 by 1 plus 36x. இப்போ இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஃபார்முலா இந்த இதுக்கு மூணுக்கும் தேவையான ஃபார்முலா என்னென்னா இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு பார்த்துருக்கோம் இல்லையா. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சீன் போடுவோம். எக்ஸ் இருந்தால் எக்ஸ், இங்கே வேறு எதாவது இருந்ததுன்னா அப்படி போடணும், பை அது வகுத்துறணும். சரிங்களா? அப்போ இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அடுத்து இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு ஃபார்முலா தான் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பாருங்கள், இன்டகரல் ஆஃப் dx by root of அதாவது 1 by தான் dx into dx போகிறது மேலே எழுதிக்கிட்டேன். 1 minus 4x whole square தான் dx by 1 minus x ஸ்கொயருங்கிற ஃபார்முலா மாதிரி இருக்கா. dx by 1 minus x ஃபுல்லாக x மாதிரி நினச்சிக்கங்க. அப்போ 1 minus x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x தானே போடணும். அப்போ இதே x மாதிரி நினச்சிக்கணும். இப்போ dx by 1 minus x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் x. அப்போ xங்கிற இடத்துல 4x by 4x டவுன் செட் பண்ணி போடணும், கீழே போடணும்ல 4 ப்ளஸ் சம் கான்ஸ்டன்ட் c. இதை அப்படி நீட்டாக எழுதணும்னா 1 by 4 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4x ப்ளஸ் c. அவ்வளோதான். சரிங்களா? அதே மாதிரி செகண்ட் இன்டகரல் ஆஃப் dx by ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 81x ஸ்கொயர். இதுக்கு என்ன பண்ணணும்னா இது வந்து ஹோல், இது ஃபுல்லாக ப்ராக்கெட்லேயே ஸ்கொயர் இருந்துச்சு, இது ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி இருந்துச்சு. இங்கே அப்படி கிடையாது, 81x ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம அது ஃபுல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வரணும். இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதை எப்படி எழுதலாம்னா 9, இதை வந்து எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. இந்த 9 ஸ்கொயர் 81 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வந்து பழைய ஃபார்முலா மாதிரியே வந்துடும். அப்போ டிஎக்ஸ் பை 1 மைனஸ் இது ஃபுல்லாக எக்ஸு ஸ்கொயர். அப்போ என்ன எழுதுவீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இதுதானே எக்ஸு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x. போன ப்ராப்ளமே தான், இங்கே 9 அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 81 தனியாக இருந்துச்சு, இது வந்து ஸ்கொயர் ஃபார்முக்கு எழுதணும். 9x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். அங்கே 4x இங்கே 9x. அப்போ dx பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9x ஸ்கொயர்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x பை 9x டவுன் செட் பண்ணேன்னா 9. ஏன்னா வகுக்கணும் இல்லையா, ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. இப்போ ஈக்குவல் டு நீட்டாக எழுதிக்கிட்டோம்னா எப்படி எழுதலாம், 1 by 9 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 9x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. அடுத்து தேர்டு இன்டகரல் ஆஃப் dx பை 1 ப்ளஸ் 36x ஸ்கொயர். இது அந்த 1 ப்ளஸ் tan x ஸ்கொயர் ஃபார்முலா கொண்டு வரணும். 1 பை dx பை 1 ப்ளஸ் x ஸ்கொயர்னால் என்னது, tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் இருக்குல்லையா, இந்த ஃபார்முக்கு மாற்றணும். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். இப்போ tan இன்வர்ஸ் கீழே உள்ளது எக்ஸ் அப்படி போட்டோம். அப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போ இதை அந்த ஃபார்முக்கு மாற்றுங்க. இப்போ இன்டகரல் ஆஃப் டிஎக்ஸ் பை 1 ப்ளஸ் இதை எக்ஸ் ஸ்கொயர் ஒரே ஸ்கொயராக மாற்றணும். அப்போ 6x ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்போ dx பை 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு பை அந்த 6x எடுத்துட்டோம்னா 6 ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. சரிங்களா? அப்போ இதை எப்படி எழுதலாம், 1 by 6 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 6x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் c. ஓகே ஸ்டூடெண்ட், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.